எழுந்து வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 24, 25 ஆகிய 2 வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஸ்தோத்திரம். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் ஸ்தோத்திரம். இன்றைய செய்தியின் தலைப்பு விலகி போகாதே அல்லது திரும்பி போகாதே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. விலகி போகாதே அல்லது திரும்பி போகாதே என்கிறதான வார்த்தை அந்த தலைப்பின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி நடத்தி செல்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பிள்ளைகள் ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவ சமூகத்திலே ஆமென். ஸ்தோத்திரம். பயத்தோடும் ஒரே ஒரு வாஞ்சையோடு காணப்படுவோம். தேவன் நம் நடுவிலே வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை விலகி போகாதே என்கிறதான வார்த்தையின் அடிப்படையிலே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்படியே கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். விலகி போகாதே முதலாவதாக சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடக் கூடாது. உலகத்திலே வாழ்கிறோம். உலகத்திலே வாழும் பொழுது சபை என்கிறது ஒரு தேவ பிள்ளை உறுதியாய் பிடித்திருக்க வேண்டிய ஒரு காரியம். எப்படி கடினமான ஒரு மழை பெய்யும் பொழுது மழை நம்மை பெய்யாதபடி நனையாதபடிக்கு ஒரு அடைக்கலத்தை ஒரு புகலிடத்தை தேடுகிறோமோ அதுபோல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சபை என்கிறதை அல்லது சபை கூடி வருதலை அதிகமாய் வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாய் படிக்கிறோம். உலக பிரகாரமாய் வேலை பார்க்கிறோம். படிக்கிற இடத்தில் கொடுக்கிற முக்கியத்துவம், வேலை பார்க்கிற இடத்திலே கொடுக்கிற முக்கியத்துவம் சபை கூடி வருதலுக்கு தேவ பிள்ளைகள் கொடுப்பதில்லை. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவராலே ஸ்தோத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடாதபடிக்கு ஆமென் நாம் விட்டுவிடக் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிலருக்கு சூழ்நிலைகள் வாய்ப்பதில்லை. சிலருக்கு சூழ்நிலைகள் வாய்க்கும், ஆனால் அதை பயன்படுத்துவதில்லை. ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே ஆமென் சபை கூடி வருதல் என்கிறதான காரியத்தை நான் முக்கியப்படுத்த விரும்பவில்லை. இந்த நாளிலே ஸ்தோத்திரம். பிரிந்து போகுதல், சபைக்கு வராதபடி பிரிந்து போகுதல். ஸ்தோத்திரம். சபை ஆராதனையிலே பங்கெடுக்காதபடி சாதாரணமான ஒரு சிம்பிள் காரியமாக இருக்கும். அதற்கு நாம் என்ன செய்வோம்? விலகி போகிறோம். இன்றைக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி சபை கூடி வருதலை விட்டு பிரிந்து போகிறோம். தேவ பிள்ளைகளுடைய உறவை விட்டு பிரிந்து போகிறோம். தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகிறோம். தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போகிறோம். தேவனுடைய பாதத்தை விட்டு விலகி போகிறோம். இந்த வார்த்தைகள் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆடி அடித்தது போல் பதியுமானால் ஆமென் இன்றில் இருந்து ஆமென் சபையிலே ஒரு உயிர் வீழ்ச்சி, சபையிலே ஒரு ஆவியானுடைய கிரியை வெளிப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரிந்து போகிறதுனாலே ஏற்படுகிறான சில தீமைகளை அவை வேகமாய் வசனத்திற்குள்ளிருந்து பைபிளுக்குள்ளிருந்து சொல்லி
அவன் பிரிந்து போகாமல் தேவ சமூகத்திலே திரும்பி வரும் பொழுது கர்த்தர் தருகிற நன்மைகள், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் இந்த ரெண்டு விதத்திலும் சொல்ல ஆசைப்படுகிறேன். நேரம் எப்படி அனுமதிக்கும் என்று எனக்கு தெரியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனாலும் சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரிந்து போகிறதுனாலே ஏற்படுகிற நிலைமை நமக்கு தெரிந்த சில வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டார். ஹல்லேலூயா. இந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், அல்லது சிலர் கதை என்று சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரம், இதற்குள்ளே கடந்து போகும்பொழுது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம் உண்டு. அதை விளக்க இப்போது நேரமில்லை. யாருப்படினாலே இன்றைய செய்தியின் அடிப்படையிலே இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இளைய மகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போனான். தகப்பனை விட்டு பிரிந்து போனான். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த தகப்பன் என்கிற இடம் ஒரு தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிற இடம். இன்னைக்கு ஸ்தோத்திரம், சபையிலே அல்லது ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவ ஆலோசனையை கேட்பதற்கு மனம் இல்லை, மனம் இருக்காது. ஆனால் ஸ்தோத்திரம், சில ஆலோசனைகள் தேவனுடைய திட்டத்தின்படியாய், தேவ சித்தத்தின்படியாய் கொடுக்கப்படும் பொழுது இது என்ன ஆலோசனை என்று சொல்லி தேவ சமூகத்தை விட்டு, தேவ சபையை விட்டு, தேவனுடைய பாதத்தை விட்டு பிரிந்து போகும்படி ஆசைப்படுகிறார்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பிரிந்து போகிறவர்கள் தங்கள் சுய விருப்பத்தை நிறைவேற்ற பார்க்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளை சிலரோடு அல்லது சபையோடு ஐக்கியமா இருக்கும் பொழுது தன் சொந்த விருப்பத்தை, தன் சொந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது, செயல்பட முடியாது. அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாழ்க்கையிலே உலக பிரகாரமாய் சொல்வேனானால், பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா கூட இருந்து வாழ்ந்து ஸ்தோத்திரம், அப்பா அம்மா கூட இருந்து படிக்கிறதை கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் விரும்புவதில்லை. எப்போ +2 முடியும் ஸ்தோத்திரம், தூர தேசத்திற்கு போக வேண்டும். அப்பா அம்மா கண்ணை விட்டு தூரத்திலே போக வேண்டும். உறவினருடைய கண்ணை விட்டு தூரத்திலே போக வேண்டும். தனியாய் போய் படிக்க வேண்டும், வெளியே போய் படிக்க வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே யோசித்து ஸ்தோத்திரம் பிரிந்து போகும்படி ஆசைப்படுகிறார்கள். நான் இப்படி சொல்லுவேன், பிரிந்து போக ஆசைப்படுகிறவர்கள் சூழ்நிலை நிமித்தம் கடந்து போகிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் எல்லாம் சாதகமாய் இருந்தும் பிரிந்து போக ஆசைப்படுகிறவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு எண்ணம் காணப்படும். தங்கள் சுய விருப்பத்தை, தங்கள் சொந்த எண்ணங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசைதான் பிரிந்து போகிற அனுபவம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் இப்படி சொல்லுகிறேன், சில வாலிபர்கள் ஸ்தோத்திரம் திருமண வயதை அடையும் வரைக்கும் அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோல்ல இருப்பார்கள். வாலிப பிள்ளைகளுக்கு சேர்த்து சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். திருமணம் முடிந்து சில மாதங்கள் கண்ட்ரோலுக்குள்ள இருந்த பிறகு அதன் பிறகு யோசிப்பார்கள், இங்கே இருந்தால் வெளியே போனால் சொல்லிட்டு போகணும், ஒரு கட்டுப்பாடு, ஒரு கண்ட்ரோல், இது நமக்கு ஆகாது என்று சொல்லி புருஷன் மனைவியாக பிரிந்து போய் தனி குடித்தனம் என்கிற நிலையிலே போகிறார்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பிரிந்து போகிற அனுபவம் இருக்கும் பொழுது தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், ஆலோசனைகள் கிடைப்பதில்லை,
பிரச்சனைகள் வரும் பொழுது நமக்காக கூட நின்று ஒத்துழைக்க எந்த நபருமே இருப்பதில்லை. தனியாய் தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனபடினாலே இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பிரிந்து போகிற ஒரு அனுபவம், பிரிந்து போக வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்கள் இன்றைக்கு ஆண்டுடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த வேண்டுமானால் இணைக்கப்பட்டவர்களாய், ஐக்கியம் உள்ளவர்களாய், குடும்பத்தோடு, சபையோடு, தேவ பிள்ளைகளோடு அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் ஒரு நல்ல ஒரு உறவிலே இணைக்கப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த இளைய மகன் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரிந்து போனான். அப்பா கிட்ட சண்டை போட்டான், அம்மா கிட்ட சண்டை போட்டான். பிரைஸ் லார்ட். தனக்கு இருந்த ஆஸ்தியை விற்றான், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனான். ஸ்தோத்திரம். அங்கே புறப்பட்டு போனவன் அங்கே இருந்த சில நண்பர்களோடு நாட்டம் கொண்டான், அங்கே இருந்த சில தோழர்களோடு சேர்ந்து கொண்டான். அவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். காரணம் என்ன? இவரிடத்தில் திறமை இருக்கிறது, இவரிடத்தில் பணம் இருக்கிறது, இவரிடத்தில் பொருள் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இவைகளை வைத்து நாம் ஆதாயம் தேடலாம் என்று சொல்லி அவனோடு சேர்ந்து கொண்டார்கள். கடைசியிலே அத்தனையும் இழந்து போனான். ஹல்லேலூயா. இது தெரிந்த சம்பவம். இன்னைக்கு ஆண்டுடைய நாமத்தினாலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் பிரிந்து போகிற அனுபவம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரிந்து போகிற எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். ஆமென். ஸ்தோத்திரம். சில காரியங்கள் நமக்கு வேதனையாகத்தான் இருக்கும். சேர்ந்திருக்கும் பொழுது, இணைந்திருக்கும் பொழுது சிலர் சொல்லுகிற ஆலோசனைகள் கடினமாகத்தான் தோன்றும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். சபையாக அல்லது உங்க வீடுகளிலே உங்கள் குடும்பமாக நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது அப்பா அம்மா சொல்லுகிற ஆலோசனைகள், சபை சொல்லுகிற ஆலோசனைகள் கேட்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஆமென். ஸ்தோத்திரம் உத்தரவாதம் பண்ணுகிறது உங்களுடைய பெற்றோர், உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறது உங்கள் ஊழியர்கள், உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறது உங்களை நடத்துகிறவர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இப்படி சொல்லுகிறேன், ஒரு ஆமென். ஸ்தோத்திரம். ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகள் இருப்பீர்கள், உங்களுக்கு நன்றாய் தெரியும். உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறது உங்க அப்பாவோ, உங்க அம்மாவோ, அல்லது சபை ஊழியரோ, வேறொரு சொந்தக்காரர்களோ அல்ல. ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய கார்டன் அல்லது வார்டன், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர்கள் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் சில நேரங்களில் கண்டிஷன் வைப்பார்கள், சில நேரங்களில் செய்யாதே என்று சொல்லுவார்கள். இதை கேட்டு செயல்படுகிற பிள்ளைகள் நல்ல நிலையில இருப்பார்கள், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆசீர்வாதமாய் வாழ்வார்கள். ஹல்லேலூயா. சுய விருப்பம் செயல்பட முடியாது. சுய விருப்பம் அவன் எந்த ஒரு நிலையிலும் செயல்படுமானால் தனிப்பட்ட முறையில் செய்து கொள்ளலாம். ஆனால் பொதுவான நிலையில் வரும் பொழுது சுயம் சாம்பலாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இளைய குமாரன் ஆமென். ஸ்தோத்திரம். அவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அப்பாவை விட்டு தங்களோடு கூட இருந்த வேலைக்காரர்களை விட்டு பிரிந்து போனான். பிரிந்து போனதினாலே ஒரு மகா பெரிய இழப்பை அவன் சந்திக்க வேண்டியதாயிற்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக அவன் இந்த சத்தியத்துக்குள்ளே நிறைய காரியம் சொல்லலாம், ஆனாலும் நான் சுருக்கமாக சில நபர்களை காண்பிக்க அவன் ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வரும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு பிரிந்து போனான். ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ள வேண்டும், இந்த காயினுடைய வாழ்க்கையில் முந்தின அனுபவம் எப்படி இருந்தது? ஸ்தோத்திரம். தேவனோடு உறவாடுகிற அனுபவம், தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ்கிற அனுபவம். ஸ்தோத்திரம். அப்பா உண்டு, ஆமென். ஸ்தோத்திரம். அம்மா உண்டு, சகோதரன் உண்டு. அப்படியானால் ஒரு அழகான குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட அருமையான வாலிபன் காயின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காயின்
அழகான ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட மகன். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு நான் இப்படி சொல்லுவேன், ஆவிக்குரிய விதத்திலே பெந்தேகோஸ்தே சபையிலே ஆமென் ஸ்தோத்திரம் போதிக்கப்படாமலேயே ஆவிக்குரியதின் படி வாழ்ந்த ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் வாலிபன் தான் காயின். யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தார். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு அவன் தசமமாக கொடுக்க வேண்டும், தனக்கு இருக்கிறதிலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதான அவன் ஒரு எண்ணம். அவன் ஸ்தோத்திரம் அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்காமலேயே ஆவியானவரால் பெற்று நடத்தப்பட்ட காயின். அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம் அந்த ஆவிக்குரிய நிலையிலே தேவ பிள்ளைகளோடு சபை என்கிற ஐக்கியத்துக்குள்ளே இருந்த காயின் ஒரு நாள் வந்த பொழுது சரியாக அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது, சரியாக அவனுடைய நிலைமை போய்கொண்டிருந்தது. ஆனால் ஸ்தோத்திரம் திடீரென்று அவன் ஸ்தோத்திரம் அவனுக்கு ஒரு எண்ணம் என்ன? தன் சுய லாபத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவன் தன்னுடைய சகோதரனை விட நான் பெரியவனாக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்தது. எங்கே? பொருளாதாரத்திலே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய மந்தையிலே முதலீட்டை கொண்டு, அதாவது முதலானதை கொளுத்ததை கொடுத்தான். ஆனால் காயின் தன்னுடைய உழைப்பின் பலனிலே அவன் ஸ்தோத்திரம் கீழ்த்தரமானதை கர்த்தருக்கு கொடுத்தான். புரிந்து கொள்ள வேண்டும். அவன் நலமானதை தனக்கென்று வைத்துக் கொண்டு தன்னுடைய அவன் பெயருக்காக தான் பெரியவனாக வேண்டும் என்று சொல்லி அவன் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மோசமானதை கொடுக்கிறது. அவன் ஸ்தோத்திரம் அவன் தனக்கென்று நல்லதை வைத்துக் கொள்ளுதல். இது நிமித்தமாய் அவன் ஸ்தோத்திரம் தேவ கோபம் உண்டானது. கர்த்தருடைய சாபத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனால் அவன் ஸ்தோத்திரம் அவன் ஒரு நாளில் ஆகிலும், தெளிவாய் சொல்லுகிறேன், ஒரு நேரம் ஆகிலும் நான் செய்தது தவறு என்கிற உணர்வு வந்ததே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் ஸ்தோத்திரம் அவனுடைய முகநாடி வேறுபடுகிறது. அவன் ஸ்தோத்திரம் எரிச்சல் அடைகிறான், கோபப்படுகிறான். ஸ்தோத்திரம் அவன் வித்தியாசமான நிலையிலே போகும் பொழுது எச்சரிக்கப்பட்ட பிறகு அவனுடைய எண்ணம் எல்லாம் ஸ்தோத்திரம் யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை, நான் நன்றாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் சகோதரனை கொலை செய்கிறான், சகோதரனை அவன் இல்லாமல் அழித்து விட்டான். ஆனாலும் உணர்வு வரவில்லை. ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவன் காயினே, உனக்கு நான் தந்த ஆசீர்வாதம், உனக்கு நான் தந்த ஞானம், உனக்கு நான் தந்த கிருபை, இதை நீ வைத்துக் கொண்டு என் நாமத்தை மகிமைப்படுத்தாமல், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தாமல், என் நாமத்தை உயர்த்தாமல், உன்னை உயர்த்தும்படி துணிந்தபடினாலே உன் முகநாடி வேறுபடுகிறது. சகோதரனை கொலை செய்து மறைத்து வைக்கிறாய். இதோ உன் சகோதரனுடைய இரத்தம் பூமியில் இருந்து கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை எச்சரித்த பிறகு அவன் சோதரை இப்படி சொல்லுகிறேன், நல்ல மனுஷனாய் இருந்தால், உணர்வுள்ள மனிதனாய் இருந்தால், ஆவிக்குரிய மகனாய் இருந்திருப்பானால் அந்த நேரத்தினாகிலும் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே நான் குற்றம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை அல்லது வார்த்தையே சொல்ல வேண்டாம், உள்ளத்தில் கூட சிந்திக்க முடியவில்லை. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவருடைய இருதயம் எவ்வளவு கடினமானதா இருந்து கொண்டிருக்கிறது, அவருடைய இருதயம் எவ்வளவு வேற்றுமையினால் நிறைந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அவன் தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், காயினை கொலை செய்தபடியால் இரத்தம் பூமியிலிருந்து கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறதே. எச்சரிக்கிறார், உணர்த்துகிறார். ஆனால் உணர்வடைய முடியவில்லை. ஆனால் அவனால் எச்சரிக்கை பெற்ற பிறகு, எச்சரிப்பை பெற்ற பிறகு கொஞ்சம் கூட அவருடைய உள்ளத்தில் ஒரு தொடுதல் இல்லை. அவர் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் துரத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. இடத்திலே சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, நம்ம யாராக
நம்மை பெரியவனாக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக ஆமென் ஸ்தோத்திரம் குடும்பத்திலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ இல்லை சபையிலோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பெருமையையும் உங்களுடைய மேட்டிமையும் நீங்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், இந்த நேரம் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வேலை. இந்த இடத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் நீ பிரிந்து போகிற அந்த நிலைமையை விட்டு திரும்பி வா என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காயின் எச்சரிப்பை பெற்று ஆமென் ஸ்தோத்திரம் அவன் தேவ சமூகத்தை விட்டு புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போனவன் ஆமென் ஸ்தோத்திரம் அவனுடைய எண்ணம் அதுதான் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம் 17வது வசனத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் விதமாய் சொல்கிறது, அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்திற்கு தன் குமாரனாகிய ஏரோக்குடைய பெயரை இட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன? ஆண்டவர் சமூகத்தை விட்டு பிரிந்து போயிட்டான். பிரிந்து போய் முதலாவது செய்கிற காரியம் ஸ்தோத்திரம் ஒரு பட்டணத்தை கட்டுகிறான். பட்டணத்தை கட்டி ஆமென் ஸ்தோத்திரம் தன் மகனுடைய பெயர், இது என்னுடைய பெயர், இது நான் செய்வது, இது என்னுடைய பிரஸ்தாபம், இது என்னுடைய மேன்மை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், சபையே தேவ பிள்ளைகளே, ஆமென் பிரிந்து போகிற அந்த அனுபவத்தை விட்டு ஆமென் மறுபடியும் திரும்பி வரும்படி ஆண்டவர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஆமென் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக சொன்னேன், இளைய மகன் ஆமென் ஸ்தோத்திரம் தகப்பனை விட்டு பிரிந்து போகிறார். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக சொன்னேன், காயின் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஒரு மனிதனை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் அதனுடைய 3வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி இழந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகும்படி அவன் தர்சீசுக்கு அவன் போக கப்பல் ஏறினான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே அவன் யோனா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசி ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் பெற்று கர்த்தருடைய ஊழியத்திலே செயல்படுகிற ஒரு மகிமை நிறைந்த ஒரு தேவ மனுஷன். தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பெற்றுக் கொள்கிறவர். இவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாளில் ஆமென் ஸ்தோத்திரம் திடீரென்று ஒரு காரியம் நடக்கிறது. என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், யோனாவே நீ எழும்பி நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. ஸ்தோத்திரம் ஆமென். ஆனால் யோனாவுக்கு என்ன? விரோதமாய் பிரசங்கம் பண்ண விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா, விரோதம் தான் தெரியும் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நடந்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு எதிராய் பேசுகிறதா விரோதமாய் பேசுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சுய விருப்பத்தின்படி போய் கொண்டிருக்கிறவர்களை எச்சரித்து நீ செய்யாதே, இப்படி நடக்காதே, இப்படி வாழாதே என்று எச்சரிக்கிற வார்த்தை தான் ஆமென் ஸ்தோத்திரம் அதற்கு விரோதமாய் பேசுகிறது. இப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த ஸ்தோத்திரம் யோனா தீர்க்கதரிசி ஆமென் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரால் ஒரு வார்த்தையை பெற்றுக் கொள்கிறான். நீ நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. ஆனால் அவனுக்கு விருப்பம் இல்லை. யோனாவுடைய விருப்பம் எல்லாம் அவன் ஸ்தோத்திரம் அவன் என்ன தெரியுமா? சபையை அவன் எப்படி சோப்பு போட்டு பேசணும். பேசலாம். ஹல்லேலூயா. யோனாவுடைய எண்ணம் எல்லாம் அவன் நினிவே மக்களை போய் கொஞ்சம் பாலிஷ் பண்ணா. ஆமா, யாரு? யோனா நல்ல தீர்க்கதரிசி. ஜனங்க சொல்லுவாங்க, இப்ப போய் ஜனங்கள்ட்ட போய் நீங்க இப்படி பாவம் செய்யாதீங்க, நீங்க உங்க வாழ்க்கையை விட்டு விலகி வாருங்க, தேவனோட ஐக்கியமா இருங்கன்னு எச்சரிச்சா ஒவ்வொரு மனுஷனும் சொல்லுவான். ஆமென் ஸ்தோத்திரம். இவனுக்கு
ஜீவனுக்கு என்ன தெரியும்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம், நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறோம், நாங்க எவ்வளவு ஜாலியா இருக்கிறோம். இந்த வாழ்க்கை வாழாதபடிக்கு இவன் வந்து எங்களை எச்சரிக்க இவன் யார்? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எத்தனை வருஷமா நாங்க நினிவே பட்டணத்துல சுகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வருஷம் நினிவே பட்டணத்துல நாங்க சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில நாங்கள் எதை இழந்து போனோம்? மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் உலக பிரகாரமாய் ஒரு மனுஷன் சுகபோகத்தையும் ஆசைகளையும் இச்சைகளையும் செய்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் அருமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் இருதயத்தின் ஆழத்தை பார்த்து கொண்டு சொல்கிறார், இந்த ஆத்துமா எனக்கு சொந்தமானது, இந்த ஆத்துமா நரகத்திற்கு நேராய் போய்விடக் கூடாது, இந்த ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும். ஆனபடியாலே எச்சரி, தெளிவாய் பேசு என்று சொல்லுவது அவன் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசி. முடியாத ஆண்டவரே, எனக்கு ஒரு ஊழியம் வேணும். என்ன ஊழியம்? சுயமான ஊழியம். எனக்கு ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசை? பிரைஸ் தி லார்ட். பெயர் புகழோடு வாழ்கிற ஒரு ஊழியத்தின் வாசல். அதை விரும்பின யோனா தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தர்சீசுக்கு போ, நினிவேக்கு போ, அங்குள்ள மக்களை எச்சரி, அங்குள்ள மக்களின் பாவத்தை கண்டித்து பேசு என்று சொல்லும் பொழுது அவன் யோனா சொல்லுகிறான், ஆண்டவரே நீ எனக்கு அந்த ஊழியம் வேண்டாம், எனக்கு ஊழியம் என்ன? ஆமென் சொல்றான். மக்களை சந்தோஷமா வைக்கிறது மட்டும் என்னுடைய ஊழியம், அதற்கு எனக்கு கிருபை தார். ஹalleluya, ஹalleluya. இப்போ ஆண்டவர்கிட்ட கூட சொல்லல, தேவனிடத்தில் கூட சொல்லல, அழைத்த தகப்பனாகிய ஆண்டவரிடம் சொல்லாதபடி அவன் ரகசியமாய் புறப்பட்டு போகிறான் நினிவேக்கல்ல தர்சீசுக்கு. ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும்படியா, கர்த்தருடைய பாதையை விட்டு விலகும்படியா, பிரிந்து போகும்படியா தர்சீசுக்கு கப்பல் ஏறினார். ஹalleluya. ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்காது எனக்கு தெரியும். ஆனால் ஸ்தோத்திரம், ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவை சபையே, தேவ பிள்ளையே, நீ யாரா இருந்தாலும் தேவ சமூகத்தை விட்டு உன்னை பிரிய பண்ணுகிற உன் சுகபோக வாழ்க்கையை விட்டு, உன்னுடைய சுய வாழ்க்கையை விட்டு நீ திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவன் யாரை பிரியப்படுத்த வாழுகிறோம்? அவன் ஜீவன் தந்த தேவனை பிரியப்படுத்தும்படி வாழுகிறோமா, இல்லை சில மனிதர்களை பிரியப்படுத்தும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கல்வாரி சிலுவையிலே உனக்காக ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி உன் தாடிகளிலே தொங்கி ஜீவனை விட்ட ஆண்டவர் உன் சரீரத்திற்காக அல்ல, உன் ஆத்துமாவுக்காகவே அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆத்துமபாவம், அவருடைய இதயத்தின் ஏக்கம், நீ ரட்சிக்கப்பட வேண்டும். நீ தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போகக்கூடாது. உன் ஆத்துமா கர்த்தருக்கு சொந்தமாய் மாற வேண்டும், வாழ வேண்டும். இதை விட்டுட்டு ஏதோ சிலரை பிரியப்படுத்தும்படி, ஏதோ சிலரை அவன் பிரியப்படுத்தும்படி, உன் மன விருப்பத்தின்படி வாழும்படி தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போவாயானா? ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். உனக்கு ஒரு எச்சரிப்பாய், சபையே உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். பிரிந்து போகிற இடத்தை விட்டு, அல்லது பிரிந்து போகிற இடத்தை விட்டு மறுபடியும் திரும்பி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் 6வது அதிகாரம் நினைக்கிறேன், 6வது 10வது அதிகாரம் நினைக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு நேராய் கடந்து போனான். ஆமென் ஸ்தோத்திரம். எருசலேம் என்ன? சபை கூடி வருகிற இடம். எருசலேம் என்பது கர்த்தருடைய சமூகம். எருசலேம் என்பது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தேவ பிள்ளை, ஒரு மனிதன், அந்த எருசலேம் என்கிறதான உன்னதமான இடத்தை விட்டு சாபம் நிறைந்த, பாவம் நிறைந்த, ஆமென், உலகத்தின் அத்தனை ஆமென் ஸ்தோத்திரம் பொல்லாத கிரியைகள் நிறைந்த எரிவதற்குள்ளே இறங்கி போக புறப்பட்டார்.
விளைவு என்ன? விளைவு என்ன? தெளிவாய் கேட்டுக் கொள்ளுங்கள். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, எருசலேம் எரிகோவை விட சுமார் 3000 அடி என்று நினைக்கிறேன். உயரமான இடம். 3000 அடி உயரமான இடம், ஒரு உன்னதமான இடம், ஒரு மகிமையான இடம். அந்த இடத்திலே வாசம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையின் சுயத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கையின் லாபத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்காக அந்த உன்னதமான எருசலேமை விட்டு இறங்கி எரிகோ பாவத்தை தேடி போகிறார். ஸ்தோத்திரம். நண்பர்களை தேடி போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்துல ஒரு ஆசை இச்சை என்ன? ஸ்தோத்திரம். விபச்சார மோகம், ஆமென், போதை மோகம், குடி வெறி, கொஞ்ச நேரம் இன்பம், கொஞ்ச நேரம் சுகம், இதுக்காக குடித்து வெறித்து குடும்பத்தை சீரழிக்கிறார்களே. அன்பு தேவ பிள்ளையே, நண்பர்களோடு சேர்ந்தோ தனியாகவோ ரகசியமாகவோ ஒரு வாழ்க்கையிலே ஏதாவது பாவ கிரியை இருக்குமானால் நீ இருக்க வேண்டிய இடம் உன்னதமான இடம் எருசலேம். எருசலேம். அந்த இடத்தை விட்டு இறங்கி எங்கே போய் கொண்டிருக்கிறார்? அந்த இடத்தை விட்டு இறங்கி எங்கே போகிறார்? அவன் 1 மணி நேரம் இன்பத்துக்காக, 2 மணி நேரம் இன்பத்துக்காக, ஒரு நாள் சுகத்துக்காக சில மனிதர்களை பிரியப்படுத்தும்படி எரிகோவுக்கு கடந்து போகிறாயா? அந்த ஆமென் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்காவிலே வாசிக்கும் பொழுது அங்கே விதமாய் அந்த மனிதரை குறித்து ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். ஸ்தோத்திரம். அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டார். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவரை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுவிட்டு போனார்கள். அல்லேலூயா. அவன் யோசித்து பாருங்க. எங்க இருந்தா சந்தோஷத்தின் ருசியில இருந்தா, எங்க இருந்தா மகிமையின் ருசியில இருந்தா, எங்க இருந்தா தேவ பிள்ளைகளோட ஐக்கியமா இருந்தா, ஒரு நாளிலே அந்த இடத்தை விட்டு பிரிந்து போனா நடந்தது என்ன? வஸ்திரம் உரியப்பட்டது. நடந்தது என்ன? குற்றுயிராய் இடப்பட்டா, அவன் காயப்படுத்தப்பட்டா. இன்னைக்கு வெறுமையா இருக்கும்படி உன் வாழ்க்கையே ஒரு காரியம் வந்ததுண்டா, அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் யாராயிருக்கலாம் தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போகாதபடி மறுபடியும் கர்த்தர் உங்களை இழுத்துக் கொள்ள விரும்புகிறார். கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். கர்த்தரிடத்திலே கடந்து வாருங்கள், திரும்பி வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, சொல்லுவீங்க சபையில வந்து ஒரு நாள் கொஞ்சம் ஆறுதலான வார்த்தை கேட்கலாம். பிரைஸ் லார்ட். சபையில கொண்டது இப்படி குறிக்கிறாங்களே. ஹல்லேலூயா. சபையில போய் என்ன இப்படித்தான் பேசுறாங்களே. ஆமென். ஆவியில சொல்லுகிறேன், சபை என்பது ஒரு சாப். பிரைஸ் லார்ட். சரிபடுத்துகிற இடம். பிரைஸ் லார்ட். இங்க பூசி வெளியே வைக்கிற இடம் இது அல்ல. ஸ்தோத்திரம். அப்படி பூசி வெளியே வைக்கிற இடம் இருக்குமானால் ஒரு நாளிலே சபை அந்த இடம் கர்த்தருக்கு கணக்கு கொடுத்தே தீர வேண்டும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது என்னை குறித்து காயப்படலாம், இல்லைன்னா என்னை குறித்து நீங்க வேதனைப்படலாம். ஆனா பிரைஸ் லார்ட், உள்ளத்திலிருந்து சொல்கிறேன், ஆண்டுடைய சமூகத்திலே போய் நின்று என் கையை நிச்சயமாய் உயர்த்தி காட்ட என்னால் முடியும். ஹல்லேலூயா. ஏ சபையே, பிரிந்து போகும்படி எண்ணுகிறாயா? சபையே, தேவ சமூகத்திற்கு விலகி போக எண்ணுகிறாயா? ஏதோ சில இன்பத்திற்காக, ஏதோ ஒரு சுகமோக வாழ்க்கைக்காக தேவ சமூகமாக எருசலேமை விட்டு எரிகோவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாயா? கொஞ்சம் யோசித்து வா. இன்றைக்கு நீ திரும்பி வா, கர்த்தருடைய பாதத்திலே வா, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான்காவதாக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே வரும்பொழுது
அங்கே ஒரு மனிதன் இவ்விதமாய் சொல்லுகிறான். தன்னுடைய சகோதரனை குறித்து, தன்னுடைய சகோதரனை பார்த்து அந்த மனிதன் இவ்விதமாய் சொல்லுகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம், ஆதியாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வாசிக்க இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒன்று, ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. வாலிப பிள்ளைகளை இருக்கிறீங்களா இல்லையா? பிரைஸ் தி ஹalleluya. வசன வாசிக்காம என்ன செய்றீங்க? ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறேன். கர்த்தருடைய அழைப்பை பெற்றவன் ஆபிரகாம். பிரைஸ் தி லார்ட். ஓகே தானே? கர்த்தருடைய அழைப்பை பெற்றவன் ஆபிரகாம். லோத்து கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. லோத்து கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் அல்ல. ஆனால் கர்த்தருடைய அழைப்பை பெற்ற ஆபிரகாமோடு சேர்ந்து ஒட்டிக்கொண்டு அவன் லோத்து பிரயாணம் பண்ணுகிறான். பிரைஸ் தி லார்ட். பல இடங்களுக்கு சேர்ந்து போகிறார்கள். அழைப்பு ஆபிரகாமுக்கு, ஆனால் சேர்ந்து பயணிக்கிறது லோத்து. இப்ப பிரைஸ் தி லார்ட். ஆமென். சொல்றோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்தின் பலனையும் யார் பெற்றுக்கொண்டார்? கூடவே லோத்தும் பெற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள் பெறுகிறது, ஆபிரகாமுக்கு வேலைக்காரர்கள் பெறுகிறார்கள், லோத்துக்கும் ஆடு மாடுகள் பெறுகிறது. ஆபிரகாமுக்கு வேலைக்காரர்கள் பெறுகிறார்கள், அவை லோத்துக்கும் வேலைக்காரர்கள் பெறுகிறார்கள். தேசம் அவர்களால் நிரப்பப்படுகிறது. இப்பொழுது பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமின் தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய அழைப்பை பெற்று அதனோடு கூட சேர்ந்து போன லோத்தின் வேலைக்காரர்களுக்கும் தேவ அழைப்பை பெற்ற ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை. இப்ப பிரைஸ் தி லார்ட். தேவ அழைப்பை பெற்ற ஆபிரகாம் சொல்லுகிறான், எனக்கும் உனக்கும் பிரச்சனை வேண்டாம், எனக்கும் உனக்கும் சண்டை வேண்டாம், எனக்கும் உனக்கும் போராட்டம் வேண்டாம், என் வேலைக்காரர்களுக்கும் உன் வேலைக்காரர்களுக்கும் சண்டை வேண்டாம். ஒன்று செய். தேசம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக திறந்து கிடக்கிறது. ஆமென். சொல்றோம். உனக்கு எங்கே தோன்றுகிறதோ நீ பிரிந்து போய்விடு, நீ பிரிந்து போய்விடு. இதுல என்னையா தப்பு இருக்கு? ஆபிரகாம் பிரிந்து போக சொல்லித்தானே அவன் பிரிந்து போனான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால். அவன் லோத்து நின்று கொண்டு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவன் சோதனை குமாரா பட்டணத்துக்கு போகிற வழி ஏதேன் தேசத்தை போல அவன் ஸ்தோத்திரம் செழிப்பாய் இருந்ததை பார்த்த பொழுது தனக்குரியதெல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு பிரிந்து போய்விட்டார். சுருக்கமா சொல்றேன், பிரிந்து போன லோத்து சோதோம் குமாரா பட்டணத்திற்கு முன்பாக போய் உட்கார்ந்து கொண்டான். இறுதியில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். நான் இப்போ அதை சொல்ல வரவில்லை. பிரிந்து போகிற தேவ பிள்ளை சபைக்குள்ளே ஆபிரகாமுடைய அழைப்பை, அவன் தேவனுடைய அழைப்பை ஆபிரகாம் பெற்று அவனோடு கடந்து கொண்டு வந்த லோத்து அவன் சொல்றான், இப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, நன்மைகளை பெற்ற பிறகு இப்ப யார் வேண்டாம்? யார் வேண்டாம்? கேட்குதான சொல்றது? இப்ப ஆபிரகாம் வேண்டாம். பிரைஸ் ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் வேண்டாம். இப்ப சொல்றது உங்க முன்னோர், உங்க பெற்றோர், இந்த சபையில முன்னால் பார்த்த பரிசுத்தவான்கள் ஒரு நாளில் ஆடம்பரமாய் வாழ்ந்தார்கள், நகை நட்டுகளோடு வாழ்ந்தார்கள். ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு ஏதோ தெரியவில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றது அப்படியே சொல்றேன். வாழ்ந்தார்கள், கர்த்தரால் சந்திக்கப்பட்டார்கள். அதாவது ஒன்றுமில்லாத நிலையிலே அவன் குடும்பத்தை இழந்து, வாழ்க்கை இழந்து ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட பொழுது அத்தனை ஆடம்பரங்களும் வேண்டாம் என்று சொல்லி
ஆமென் ஸ்தோத்திரம், அத்தனை நகை நட்டுகளை கலற்றி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி பெண் வஸ்திரங்களை உடுத்தி கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அன்றைக்கு எல்லாம் இருந்தது கர்த்தருக்காக அத்தனை இழந்தார்கள். ஆனால் காலம் போனது, காலம் போனது, தலை சந்ததி மாறினது. இப்போ என்ன நினைக்கிறார்கள்? ஸ்தோத்திரம், அன்றைக்கு வளமை, அன்றைக்கு இல்லாமை, ஆனால் இன்னைக்கு கர்த்தரால் ஆசீர்வாதம், இன்றைக்கு கர்த்தரால் மேன்மை. இன்னைக்கு பிரைஸ் நான் சொல்லுவேன், இந்த கண்ணகரை சபையிலானாலும் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் யாராயினாலும் உலக மனுஷனாலும் ஒரு நாளில் பிள்ளைகளை பெற்றோர் கஷ்டப்பட்டார்கள். இன்றைக்கு பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள். பெற்றோருடைய கண்ணீர், பெற்றோருடைய தியாகமான அர்ப்பணிப்பான அன்றைக்கு கர்த்தரை தேடி ஆண்டு சமூகத்தை காத்திருந்தபடினால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது இப்போ இந்த சந்ததி சொல்லுகிறது, அப்பா அம்மா அன்னைக்கு புத்தி இல்லாம செய்தாங்க, எனக்கு போடல, என்ன அலங்கரிக்கல, எனக்கு நல்ல வஸ்திரம் வாங்கி தரல, என்ன நல்ல சுகபோகமா ஆடம்பரமா வாழ விடல, நான் தான் கெட்டு போறேன், என் பிள்ளைகளாயிரம் போட்டு கிடக்குன்னு சொல்றாங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதனால புரியுதா சொல்றது? இன்னைக்குள்ள நிலைமை இதுதாங்க, இன்னைக்குள்ள நிலைமை இதுதான். ஆவிக்குரிய சபையில அல்லது தேவனுடைய சத்தியத்தை அறிந்த பிறகு, கர்த்தருடைய மாற்றத்தை அறிந்த பிறகு இன்னும் இருதய கடினத்தோடு கூட சோதனை எத்தனை பேர் சொல்றாங்க? சில பெற்றோர் என் காரியத்தை சொல்லியிருக்காங்க, நாங்க தான் போடல, நாங்க தான் அனுபவிக்கல. நான் நகையை பற்றி பேச வரல, பொதுவா சொல்றேன், நாங்க தான் உலக சிறுமத்தை அனுபவிக்கல, என் பிள்ளைகளால் அனுபவிக்கட்டும். பிரைஸ் காட். நீ பரலோகத்துக்கு போனோம், உன் பிள்ளை நரகத்துக்கு போனோம். என்ன துணிகரம், என்ன துணிகரம், கொஞ்சம் யோசித்துப்பா. பிரைஸ் காட். ஆமென். ஆமென் சொல்றோம். ஆமென். பிசாசுக்கு பிடிக்காது இல்ல? ஹல்லேலூயா. ஆமென். நான் இப்படி சொல்லுகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு தேவ பிள்ளை எதை வேண்டாம் என்று கர்த்தருக்காக விட்டோமோ அவர்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும், நான் வேண்டாம் என்று விட்டது என் பிள்ளைகளுக்கும் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன சொல்லுகிறோம்? பிரைஸ் லார்ட். எனக்கு தான் இல்ல, என் பிள்ளைக்காவது இருக்கட்டும். பிரைஸ் லார்ட். கர்த்தர் தேவ சமூகத்தை விட்டு ஒரு தேவ பிள்ளை பிரிந்து போவதை அனுமதிக்கவே மாட்டார். ஒரு நாளில் ஆண்டவர், அன்பு தாயே தகப்பனே, அன்பு தேவ சபையே, உள்ளத்தில் ஒரு கணக்கு கேட்பார். பிரைஸ் லார்ட். எப்படியாக ஜனங்க வர்றது சபையில சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி எல்லாம் பேசுனா எப்படி? பிரைஸ் லார்ட். யார் வருவாங்க? நேரம் போகுது, நான் இப்போ போனேன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் பேசுனா எப்படி? யார் சபைக்கு வருவாங்க? ஆமாங்க. பிரைஸ் லார்ட். பச்சை மரத்துக்கு இந்த பாடலாம், பட்ட மரத்துக்கு பட்ட மரத்துக்கு இந்த பாடம் இல்ல, பச்சை மரத்துக்கு இந்த பாடலாம், பட்ட மரத்துக்கு என்ன செய்யும்? ஆண்டவர் ஒரு நாள் சுவிசேஷத்தை பேசினார். ஆண்டவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணார். யோகா பேசினார். பிரியன் பாம்பு குட்டிகளே, யார பார்த்து ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வந்தவரை பார்த்து ஒரே வார்த்தை, நீ பிரியன் பாம்பு குட்டின்னு சொல்றாரு. போறவன் அன்னைக்கு போயிருக்கணும்ல, வந்து ஞானஸ்நானம் எடுத்தான். பிரைஸ் லார்ட். இப்ப ஆண்டவர் பிரசங்கம் பண்றாரு பாருங்க. பிரைஸ் லார்ட். சோதரம் வச்சி அவன் எப்படி இடிகளில போட்டு இடிச்சுட்டாங்க. கண்ணை திறந்து பார்த்தாரு. அது முதல் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிற அவன் சொல்றான், அது முதல் சுவிசேஷத்தை கேட்டவன், அடையாளத்தை தேடினவன், அற்புதத்தை எதிர்பார்த்தவன் ஒன்றொன்னா கலந்து போயிட்டான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அப்படி பேசியிருப்பாரால் எனக்கு உரிமை உண்டு, நான் பேசுவேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போகிறவர்களா இருப்பீர்களானால் நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து அவை சுருக்கமாய் சில காரியத்தை சொல்லி ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட். யோவானின் சுவிசேஷம். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6ஆம் அதிகாரம். ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய 66வது வசனம் வாசிங்க.
அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 68 ஆண்டவர் கேட்கிறார், சோதரம் நீங்கள் போய்விட வரதாக இருக்கிறீர்களோ? அல்லேலூயா. இப்ப சத்தியத்தை சொன்ன பொழுது, காரியத்தை விளக்கி சொன்ன பொழுது ஒவ்வொருத்தரா கலந்துட்டா. இது நமக்கு செட் ஆகாது, இந்த சபை நமக்கு செட் ஆகாது. ஆமா, பிரைஸ் லார்ட். பரிசுத்தமாகிறவன் தான் பரலோகம். அவன் உலகத்திலேயும் வாழ்ந்து உலகத்தை இஷ்டம் போல அனுபவிச்சு அவன் பரலோகத்துக்கு போனா செட் ஆகாது. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளை சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? ஒரே ஒரு மனுஷன் எழுதி சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வேளையில ஆமென். ஸ்தோத்திரம். திரும்பி வருவாயானால், நான் நேரம் சிறு வேகமாய் போகிறேன், நான் வேகமாய் சொல்றேன். பிரைஸ் லார்ட். 4 பேரை சொன்னேன், திரும்பி தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போனவர்கள். இவ பிரிந்து போகிற அனுபவத்தில் இருந்தவர்கள் நீங்கள் திரும்பி வருவீர்களானால், ஆமென். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் 22வது வசனம். வேகமாய் வாலிப பிள்ளைகள் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாம். பிரைஸ் லார்ட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் போட்டு கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதம் இல்லைங்க. பிரைஸ் லார்ட். இப்ப பிரிந்து போனவர்கள் திரும்பி வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவனுக்கு ஆமென். ஸ்தோத்திரம். கைக்கு மோதிரத்தை போடுங்கள், அவன் கால்களுக்கு பாதரட்சை போடுங்கள். இங்கே ஒரு சிலர் கேட்பீங்க, ஆமா பாஸ்டர் இப்பதான் சொன்னீங்க போட்டு போட்டு கலந்துறாங்க, ஆனா மோதிரத்தை போட்டீங்களே. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. மோதிரம் எதை குறிக்கிறது? இந்த ஆடம்பரம் அல்ல, இந்த மோதிரம் எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்கிற அதிகாரம். அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த மோதிரம் அணிந்த பிள்ளைதான் சாத்தானை பார்த்து சொல்ல முடியும், சாத்தானே என்னிடத்தில் உனக்கு எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போ என்று தைரியமாய் சொல்லக்கூடிய அதிகாரம் தான் அந்த மோதிரம். ஹல்லேலூயா. இப்ப அந்த அதிகாரத்தை திரும்பி வருகிற தேவ பிள்ளைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். வஸ்திரத்தை போடுங்கள் என்று சொன்னாரே. என்ன வஸ்திரம்? இந்த ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சபைக்கு சொல்கிறார், நீங்க யாரோ ஒருவர் பிரிந்து போயிருப்பீர்களா, திரும்பி வந்தா உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார், உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவர் கல்யாண வீட்டுக்குள்ளே போக முடியாது. இயேசுவுடைய விருந்திலே மத்தியவானத்திலே பங்கெடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வர போறீங்க? எங்க? பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் வர போறீங்க? மத்தியவானத்திலே ஒரு விருந்து ஆண்டவர் சிறப்பாக ஒதுக்கி இருக்கிறாரே, அந்த மத்தியவானத்தில் இருக்கிற விருந்திலே பங்கு பெற எத்தனை பேர் ஆயத்தம்? உங்களுக்கு தேவை அதிகாரம் என்கிற மோதிரம், உங்களுக்கு தேவை அவன் ரட்சிப்பின் வஸ்திரம் என்கிற பொம்மை. தரித்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது மறுபடியும் சொல்கிறேன், யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே அந்த யோனா ஆமென் ஸ்தோத்திரம் தர்ஷீசுக்கு போகும்படி கப்பல் ஏறி பிரிந்து போனார். பிரிந்து போனவரை கர்த்தர் கொண்டு வந்தார். எப்படி? மீனின் வயிற்றிலே இருந்து கொண்டு, மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த யோனா ஆண்டவரை நோக்கி பார்த்து கதற ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் சொல்லுகிறான், ஓ பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் சொல்லுகிறான், மீனின் வாயிலே இருந்து கொண்டு, மீனின் வயிற்றில் இருந்து கொண்டு சொல்லுகிறான், நானும் எனில் துதியின் சத்தத்தோடு உங்களுக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா.
தேவ பிள்ளைகளே, எந்த இடத்துல பிரிந்து போய் எங்கே இருந்தாலும் சரி, நீ திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் வருவாயப்பா. ரட்சிக்கப்படுவது உறுதி, ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது உறுதி. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய ரட்சிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் லார்ட். அப்படியே இந்த நிலையிலே முழங்கால் படியிட்டு அவர் ஒரு வார்த்தை ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் பேசுகிறேன், ஒருவேளை இந்த செய்தி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு உணர்வை தந்திருக்குமானா, ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் பிரைஸ் லார்ட் பிரிந்து போகிற அந்த நிலையை விட்டு இன்றைக்கு